இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்ஸ் சீனு மாமா. சாரு கொஞ்சம் முன்னாடி போ, என் மேல சாயிர. ஓ இப்படியா மாமா? கொஞ்சம் தள்ளு. இந்த பக்கமா? இல்ல சாரு, கொஞ்சம் முன்னாடி போ. சரி மாமா. தங்கம் இங்க வா. இங்க சாக்லேட் சாப்பிடுறியா? நான் உனக்கு சாக்லேட் கொடுக்குறேன். நான் சொல்றத நீ செய்யறியா? இதோ அங்க பாருங்க, அங்க ஒரு அங்கிள் அக்காவும் பேசிட்டு இருக்காங்கல்ல. ஆமா அங்கிள். அவங்க கிட்ட போய் நீங்க ரெண்டு பேரும் புருஷ மண்டாட்டிய ஜோடி பொருத்த சூப்பரா இருக்கீங்கன்னு சொல்லணும். சொல்றியா? சரிங்க அங்கிள். இந்தாங்க, அவங்க கிட்ட போய் சொல்லுங்க. போங்க போங்க. சாரு போலாமா? போலாம் மாமா. அங்கிள் அங்கிள், நீங்களும் உங்க வைஃப் ரொம்ப அழகா இருக்கீங்க. பாப்பா அக்கா, இவங்கள பாக்கும்போது அப்படிதான் உனக்கு தெரியுதா? தெரியல, அப்படித்தான் சொல்ல சொன்னாங்க. இந்தா இன்னொரு சாக்லேட் வச்சுக்கோ. ஐ, 2 சாக்லேட். பாப்பா, உன்னை இந்த மாதிரி சொல்ல யார் சொன்னது? அதுவா, அதோ அங்க ஒரு அங்கிள் நிக்கிறார்ல, அவர்தான் சொல்ல சொன்னாரு. ஐயோ, போட்டு கொடுத்துட்டாலே, மாட்டிக்கோமே. ஐயோ அண்ணி, நம்ம மாட்டிக்க போறோம். போங்க வா. கார்த்தி, இந்த சாமியாண்டி மாயாண்டியில அந்த ஆள் தான் நீ குறி சொல்ல போறாராம். அடுத்து அதுதான்டா நடக்க போகுது. இதை வச்சு நான் ஏதாவது பண்ண முடியுமான்னு யோசிக்கிறேன். டேய், யோசிச்சுக்கிட்டே இருக்காதடா, இதையாவது கரெக்டா செய்டா. இந்த பாரு, இதையும் விட்டா அப்புறம் நமக்கு எதுவுமே கிடைக்காதாமா. சரி, நான் பாத்துக்கிறேன். போன வைங்க. ஐயா, உங்க மேல வர கருப்பு என் மேல வராம போயிடுவாரா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அது எப்படிப்பா முடியும்? முடியும் ஐயா, நீங்க மனசு வச்சா எல்லாம் முடியும். டேய், எடுத்துக்கூட. என்னப்பா இது? நான் சொன்னதை செஞ்சீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு தான். குடிங்க. தம்பி, நீங்க என்ன சொல்றீங்களோ அது அப்படியே கேக்குறேன். இந்த மாதிரி சரக்க என் காலத்துக்கும் பார்த்ததே கிடையாது. அருமையா இருக்கு, தரமா இருக்கு, ரொம்ப அருமையா இருக்கு தம்பி, அருமையா இருக்கு. ஏய், யாரா பின்னாடியே பின்னாடி விடுங்க. ஆமா, ஐயா வணக்கங்க. வணக்கம். அம்மா, காமாட்சி விளக்கு ஏத்தி இங்க இருந்து கருப்பணசாமி கோயில் வரைக்கும் கொண்டு போகணுமா? உங்க குடும்பத்துல யாருமா கொண்டு வந்து வைக்கிறீங்க? எப்பவும் ஜானகி தான் அதை செய்வா. ஆனா இப்ப அவ இங்க இல்ல. அடுத்து எங்க வீட்டு இன்னொரு மருமக பார்வதி தான். பார்வதி விளக்கேத்துவா. பார்வதி, நீ போய் விளக்கு எடுத்துட்டு வா. என்ன நானா? அதான் அம்மா சொல்றாங்கல்ல பார்வதி, எடுத்துட்டு வா. இல்லங்க, எனக்கு பயமா இருக்கு. விளக்க எடுத்துட்டு வர்றதுல உனக்கு என்ன பயம்? சின்னதா ஏதாவது நடந்தா கூட அப்புறம்
என்னதான் எல்லாரும் திட்டுவீங்க, நான்லாம் பண்ணலைங்க. வீட்டு சாவி கொத்து வாங்குறதுல மட்டும் குறியாரு. ஆனா இந்த மாதிரி ஏதாவது பொறுப்பு கொடுத்தா அதை பண்ணிராத. ஆ? பாட்டி, மா என்னாச்சு? தெரியலப்பா, எனக்கு ஒரு மாதிரி தலை சுத்துது. விளக்கு வேற கீழே விழற மாதிரி போயிடுச்சு. சமந்தி, அதான் விளக்கு கீழே விழலையே. என் பேத்தி கப்புன்னு புடிச்சிட்டால. அம்மா, நீங்க அவ கையில இருந்து விளக்கு வாங்கி நீங்க எடுத்துட்டு வாங்க. இல்ல, வேண்டாம். எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. மாயா, நீயே எடுத்துட்டு வாம்மா. பாட்டி, நான் எப்படி? மருமகளே, நீயும் இந்த குடும்பத்து மருமக தானே? இந்த குடும்பத்துல ஜானகி தங்கச்சிக்கு அப்புறம் அவங்கள மாதிரி மனசு உனக்கு இருக்குமா? அதனால நீயே எடுத்துட்டு வாமா. மாமா, சொல்லுங்க மச்சான். எப்ப பார்த்தாலும் அந்த லிங்கம் ஏதோ தனியாவே போய் பேசிட்டு இருக்கான். யார் யாருக்கோ ஃபோன் பேசுறான். எதுவும் சரியில்லையே மாமா. ஆமா மச்சான், நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். எப்படியோ நல்லவன் மாதிரி பேசி ரகுராம் மச்சான் கிட்ட பர்மிஷன் வாங்கி இங்க வந்துட்டான். இங்க வந்ததுல இருந்து ஆள் ஒரு மாதிரி டென்ஷனாவே இருக்கான். நம்ம கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசுறான். ஏதாவது வேலை இருந்தா அவனே முன்னாடி வந்து நிக்கிறான். அதையும் உருப்படியா செய்ய மாட்டேங்கிறான். எனக்கு என்னமோ தில்லாலங்கடி வேலை பண்றான்னு நினைக்கிறேன். மாமா, ஏதாவது 7:30 கூட்டிடுவானோ? மச்சான், இவன் எதுவும் பிரச்சனை பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை மச்சான். ஏன்னா அவன் பொண்ணை நம்ம குடும்பத்து மூலமா தான் கல்யாணம் பண்ணி கொடுக்க பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான். இருந்தாலும் இவனை நம்ப கூடாது மச்சான். அவன் எங்க போறான், யார்கிட்ட பேசுறான்னு நீங்க போய் கொஞ்சம் கவனிங்க மாமா. அப்படிங்கிறீங்க? சரி மச்சான், அவன் எந்த வழியா போனா? அதோ அந்த வழியா தான் போயிட்டு இருக்கான். போங்க போங்க. சரி மச்சான், நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். ஐயோ, இவன் எதுக்கு நம்மள தொடர்ந்து வரான்? இவன் நம்மள பார்த்துட்டான், ஆபத்தாச்சே. ஓடிடுவோம். ஏய்